தயாரிப்பாளர்கள் வந்து 90% விநியோகஸ்தர்களை ஒரு ஏரியாவில் அப்பாயிண்ட் பண்ணி தான் அங்கே இருக்கிற கடைகளுக்கு பொருள்களை கடன் மூலமாக வழங்கி அவங்க பொருள்களை விளம்பரம் செஞ்சு பொதுமக்கள் வந்து அதை கேட்டு வாங்கி விற்பனையை வளர்க்குறது வழிமுறை. ஓகே. ஸோ தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், மக்கள். ஆமாம், விநியோகத்தில் இல்லாமல் தயாரிப்பாளர்கள் வந்து வெற்றி காண்பதுங்கிறது வாய்ப்பே இல்லை. ஒரு சில பிராண்டுகள், ஒரு சில தமிழ்நாட்டு பிராண்டுகள் மட்டும் விநியோகஸ்தர்கள் ஆரம்ப கட்டத்தில் பெரிய வணிகம் இல்லாததுனால அவங்களாலையும் கமிஷன் கொடுக்க முடியாததுனால அவங்களே நேராக மார்க்கெட்டுக்கு போய் பண்ணி பயோரியா பல்பொடி, கோபால் பல்பொடி, இந்த மாதிரி பல ஓகே. பல அஞ்சால் எத்தனையோ இருக்குது. டைரக்டா விநியோகஸ்தர் இல்லாமலே டைரக்டா மக்கள் அவங்க ரீச் ஒரு ஆகும். வேனை போட்டு அதில் விளம்பரம் போட்டு சென்னையில் ஆரம்பித்து விழுப்புரம் வரைக்கோ இல்லை மதுரை வரைக்கோ அப்படிலாம் போவாங்க. வந்து வணிகம் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ண அவங்க தான் அப்படி பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா விநியோகஸ்தர் மூலமாக மட்டும்தான் வணிகம் கடைகளுக்கு சப்ளை ஆகும். கடை கம்பெனிகளால் நேரம் வந்து கடன் கொடுக்கும். எதுக்கு விநியோகஸ்தர் தேவைன்னா கடன் கொடுத்து வாங்குறதுக்கு. ஓகே. லோக்கலில் இருக்கிற ஒரு ஆளாக இருந்தால் கடைக்காரங்க நம்பி வாங்குவாங்க. எங்களுடைய சேவை வந்து அதோடு முடியல. கடையில் கொடுக்குற பொருள் விற்காமல் எக்ஸ்பைரி ஆகும். இப்போ கடைக்காரருக்கு நஷ்டம் வரக்கூடாது. நஷ்டம் வந்தால் அந்த பொருளை அவர் திரும்ப வாங்க மாட்டார். திரும்ப அந்த பொருளை வாங்கலைன்னா அந்த தயாரிப்பு நிறுவனம் வளரவே முடியாது. அப்போது விநியோகஸ்தராகிய என்ன நாங்கள் பண்ணுவீங்க? விநியோகஸ்தராக நாங்கள் வந்து அடுத்த பில் போடுறச்சே அவங்க எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணுறாங்களோ அது வந்து எலி கடிச்சது கூட இருக்கலாம் பிஸ்கெட்டு. ஆனால் நான் கொடுக்கச்சே எலி கடிச்சிருக்காது. அவங்க கடையில் எலி கடிச்சிருக்கோம். அந்த அப்படி இருந்தால் கூட அதை வாங்கிட்டு ஒரு 1000 ரூபா பில் பண்ணுறாங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு அவங்க டேமேஜ் கொடுத்தா, டேமேஜ் எக்ஸ்பைரி இதெல்லாம் கொடுத்தா கழித்து கொண்டு வருவோம். இது எங்கள் பெய்டப் ஸ்டாக்கு. அதை தூக்கி ஓரமாக அடுக்கிக்கிட்டே போவோம். பல கம்பெனிகள் வருஷத்தில் ஒரு முறையோ 2 முறையோ தான் அதுக்கு எங்களுக்கு ஆடிட்டிங் பண்ணி பணம் கொடுப்பாங்க. ஓகே. அது ஒரு தேவையில்லாத முதலீடு இருக்கும். அதெல்லாம் போராடி பல மாற்றங்கள் வந்துருச்சு இன்றைக்கி. ஆனால் இதுதான் வந்து ஸோ 10,00,000 விநியோகஸ்தர்கள். இந்த 10,00,000 விநியோகஸ்தர்களை தாண்டி 30,000 தயாரிப்பு நிறுவனங்கள் இந்தியா முழுக்க இருக்குது. எதில்? நுகர்பொருள் வணிகத்தில். இதுக்குள்ளேயே நுகர்பொருள் வணிகத்துக்கு மட்டும் ஒரு 30,000 ப்ளஸ் தயாரிப்பு நிறுவனங்கள். நான் சொல்கிறது ஒரு சிறு குறுலேருந்து இருக்குது. எம்எஸ்எம்இ. வெறும்னா அவங்க வந்து ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் கூட பண்ணுவாங்களா இருக்கும். இந்தியா முழுக்க பண்ணுவாங்க, இல்லை தென்னிந்தியா முழுக்க பண்ணுவாங்க. இப்படி ரீஜனல் பிளேயர்ஸ், மாவட்ட பிளேயர்ஸ், டவுன் பிளேயர்ஸ் அப்படின்னு. ரஸ்கெல்லாம் சில டவுனில் அவங்கள அடிச்சுக்க முடியாது, பெரிய கம்பெனி கூட அடிச்சுக்க முடியாது, அப்படி இருப்பாங்க வந்து.